அரியலூரில் 116 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் இருந்துக்கு தரவு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், அரியலூரில் டைனோசருடைய முட்டை கிடைக்குது. திருச்சியில் கல்லாமேடுன்னு ஒரு இடத்துல 17 கோடி வருஷம் பழமையான கடல் ஆமையோடு கிடைச்சி. யோசிச்சு பாருங்க. தமிழகத்துடைய 40 மீட்டர் கடலிலேருந்து 40 மீட்டர் உயரமுள்ள நிலப்பகுதியில் கடலுடைய தாக்கம் இருக்குன்னா தமிழருடைய இந்த நிலத்துடைய ஆளுமையை யோசிச்சு பாருங்க. அதே சமயத்தில் கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர் தூரத்தில் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள ஒரு தீவு கடலில் மூழ்கி இருக்கு. அந்த தீவுக்கு டாலமி சொல்கிறாரு, மதிக்கினான்னு சொல்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் பார்த்தீங்கன்னா 65 இடங்கள் இன்றைக்கி மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்கள் மூழ்கி போன நிலமாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க என்னோடய ஆய்வில் 650 இடங்கள் கடலுக்குள்ள மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பொட்டன்ஷியல் ஃபிஷிங் கிரவுண்ட் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, தமிழில் சொல்லுவாங்க செத்தும் கொடுத்தான் சீதகாதின்னு. அந்த மாதிரி தமிழருடைய அழிந்து போன இடங்கள் கூட இன்று மீனவர்களுக்கு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடமாக இருக்குது.